நீங்க கர்த்தராலே அழைக்கப்பட்ட ஜனம் என்று நான் நம்புறேன். உண்மைதானே? நீங்க கர்த்தராலே அழைக்கப்பட்டவர் தானே? அப்ப கர்த்தருடைய சித்தத்தை முழங்கால் படிட்டு ஜெபிங்க. மீனின் வயிற்றில் ஒருத்தரால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தது உண்மை என்றால், தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எப்பேற்பட்ட நெருக்கடி இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்க. எதனால நெருக்கடி? கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? இல்லையே. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய கண்கள் உலகம் எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் அது ஆச்சரியமாயிருக்கும். ஆமென். ஆமா, சர்வ வல்லமுள்ள தேவன் பெரியவர், மிகவும் அதிசயமானவர், மிகவும் ஆச்சரியமானவர். அவருடைய வேலைக்காக இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் எழுந்து புறப்பட போகிறேன்?